சத்தியமே சத்தியம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, ஒருவருடைய திருமண வாழ்க்கையில தாயாரின் குறுக்கீடு, அதாவது தடை செய்வது போல இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத உங்க ஜாதகத்துல இருந்து நீங்க பார்த்துக்கலாங்க. இப்ப தாயாரோட தலையீடு திருமணம் நடக்காமல் இருக்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்று, திருமணத்துக்கு முயற்சி செய்யாமலேயே இருந்து கொண்டு இருக்கலாம். அல்லது மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்க்குறப்ப இது வேணாம், இவங்க வேணாம், இது வேணாம், ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி அந்த திருமணத்தை தள்ளி போட்டு கொண்டே இருக்கலாம். ஒன்று, முயற்சி செய்யாமல் இருக்கலாம் திருமணத்திற்கு, அல்லது தடைகளை கூறி தள்ளி போட்டுகிட்டே இருக்கலாம். அல்லது திருமணத்தை ஏதோ ஒரு விதத்தில் நடத்தி முடிச்சுட்டு அவர்கள் அந்த கணவன் மனைவிகளுடைய வாழ்க்கையில் விளையாடிடுவாங்க, பிரச்சனைகளை கிரியேட் பண்ணிடுவாங்க. அவங்க பிரிவு வரைக்கும் கூட போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்கலாம். சரி, முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய பாவம். 7ஆம் இடம் என்பது உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு பாவமாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4ஆம் அதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்து சனி, ராகு, கேது, செவ்வாய் இந்த மாதிரியான தீய கிரகங்களுடைய அதிகமாக சேர்க்கையானது அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா உங்களுடைய தாயார், சரிங்களா, திருமண வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனையை பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு முன்பாக இன்னொரு விஷயம் இங்கே மறந்துடக்கூடாது. இந்த 4-7 தொடர்பு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பும் கூட. 4ஆம் அதிபதி பொதுவாக 7ஆம் பாவத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை உங்களுடைய தாயாரை போல உங்களை பார்த்துப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. 4-7 நன்மை தான். ஆனால் 4ஆம் அதிபதி 7ல் இருந்து தீய கிரகங்களுடைய சேர்க்கையோ பார்வையோ அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதோ தடை பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்வது கரெக்டாக இருக்கும். சரி, இப்போது அடுத்தது 4ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு, கேது இந்த மாதிரி இணைவு அந்த இடத்துல இருக்குதுன்னா செவ்வாய் 4ஆம் பார்வையாக உங்களுக்கு என்ன பண்ணும்? 7ஆம் இடத்தை பார்க்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண போகுது? கண்டிப்பாக திருமணத்தில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொடுக்க போகிறார் உங்கள் தாயார் அப்படின்னு கூட சொல்லிடலாம். இப்போ இந்த 4ஆம் இடத்துல சனி, செவ்வாய் இணைவு இருந்தாலே இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பார்க்கணும். நீங்கள் 4ஆம் அதிபதியும் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகியிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தாயாரால் ஏதோ தடையோ வரப்போகுது உங்கள் திருமணத்தில் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்தது 4ஆம் அதிபதி 6-8-12 4ஆம் அதிபதி 6-8-12 பாவங்களில் இருந்தாலே உங்களுக்கும் தாயாருக்கும் ஆகாது, ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்தது சந்திரன் என்ற கிரகமானது யாரை குறிக்கிறது? தாயாரை குறிக்கக்கூடியது. அது மாமியாரையும் குறிக்கும், சரியா? அப்போ அந்த சந்திரன் 4ஆம் அதிபதி தொடர்பு பெற்று தீய கிரகத்துடைய சேர்க்கையோ பார்வையோ இருந்தது அப்படின்னா தாயாரால் மாமியாரால் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்து சந்திரன் ராகு இணைவு உள்ளவர்கள் தாயாரோட குறுக்கீடு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துங்க. இருந்ததுன்னா கொஞ்சம் விலக்கி வச்சுட்டு உங்கள் திருமணத்தை நோக்கி நீங்கள் செல்வது சிறப்பு. அடுத்து நவாம்ச கட்டம் இருக்கு இல்லையா? நவாம்ச கட்டத்தில் அங்கே இருக்கிற லக்னத்திற்கு, நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு சந்திரன் 6-8-12 இருந்தாலும் தாயாரால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அடுத்து 7ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தை பார்த்து கூடவே தீய கிரகங்களோட இணைவு பெற்று இருப்பதும் தாயாரால் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சனி சந்திரன் சேர்க்கை பார்வை இது ஏதோ ஒரு விதத்தில், சரிங்களா, ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்களை நடக்க விடாமல் பண்ணோம் அம்மா மூலியமாக, அல்லது சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது தாயார் ஒரு குறைய சொல்லி, சரிங்களா, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு பொண்ணையோ மாப்பிள்ளையோ ஏதாவது ஒன்று தூண்டி விட்டு அந்த சுபநாளை பிரச்சனைக்குரிய ஒரு நாளாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். இது தாயாருக்கு மட்டும் கிடையாது. சந்திரனுங்கிற கிரகம் தாயாரையும் குறிக்குது, மாமியாரையும் குறிக்குது. இப்போ நம்ம திருமணத்துக்கு தடையாக இருக்கிறதுங்கிறதுனால நம்ம இதை தாயார் என்று பார்க்கிறோம். திருமணத்துக்கு பிறகு அந்த பிரிவினைக்கு 2 பேருமே கூட காரணமாக இருக்கலாம், அதை மறந்துடக்கூடாது. அடுத்தது இன்னொரு விஷயம், குரு சந்திரன் இணைவானது ஆண் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களோட வயது முதிர்ந்த பெண்கள் விளையாட போகிறாங்கன்னு அர்த்தம், பிரச்சனை ஆக்கிடுவாங்க அவங்கள. அப்போ அந்த குரு சந்திரன் இணைவு உள்ளவர்கள் தாயாரையும் சரி மாமியாரையும் சரி, இல்லை உங்களுடைய அக்கா உங்களோட வயசில் பெரியவங்க அவங்களா இருந்தாலும் சரி, அந்த பக்கம் பெரியவங்க இருந்தாலும் சரி, பெண் வீட்டில்
நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர்களை விலக்கி வைத்து விட வேண்டும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளில் அவங்கள தலையிடாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி பெண் ஜாதகத்தில் சுக்கிரனும் சந்திரனும் இணை பெற்றிருந்தால், ஆண் ஜாதகத்தில் குரு சந்திரன், பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் இணைவு இருந்தது அப்படின்னா நீங்கள் தனி கொடுத்தனம் போகிறது பொதுவாக சிறப்பு. பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலே பிரச்சனைகளை கொடுத்து விடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இன்னைக்கு நம்ம பார்த்தது சில விதிகள். தாயார் திருமணத்துக்கு தடையாக இருப்பது, அல்லது திருமணத்துக்கு பிறகு தாயாரும் மாமியாரும், சரிங்களா, அதே கிரகம் மாமியாராகவும் கண்ணோட்டாக்கும் இல்லையா, அப்போ திருமணத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்த்தோம். சரிங்களா நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பானது வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சரி, மீண்டும் மற்றொரு பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். முடிஞ்சால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை சேரும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.